ஒரு காடு. அங்கே நல்லா மழை. கொஞ்ச நாளாகவே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அங்கே ஒரு மரத்தில் ஒரு பறவை அதுக்கு கூட்டுக்குள்ளே இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் பார்த்தா ஒரு குரங்கு மழையில் நனைஞ்சிக்கிட்டு கிடுகிடுன்னு குளிரில் நடுங்கிக்கிட்டே இருக்குது. அந்த குரங்கை பார்க்கும்போது மரத்துக்கு மேலே இருந்த பறவைக்கு ஐயோ பாவம் அப்படின்னு தோணுச்சு. உடனே அந்த பறவை அந்த குரங்குக்கிட்ட கேட்குது, குரங்கே, உனக்கு மனுஷங்களை போல் கை கால் இருக்குதே, மழை நேரத்தில் நான் எப்படி என்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன், அது மாதிரி நீயும் மழை நேரத்தில் நினையாமல் இருக்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இந்த குரங்குக்கு கோவம் வந்துட்டு, நான் எவ்வளோ பெரிய வலிமையான ஆள், உன்னை விட நான் வலிமையான ஆள், ஆனால் நீ எனக்கு அறிவுரை சொல்லுவியா? நான் மழையில் நனைஞ்சிட்டு இருக்கேன், நீ உனக்கு கூடு இருக்கிறதுனால மழையில் நனையாமல் இருக்கா. எனக்கு கூடு கட்ட தான் தெரியாது, ஆனால் கூடை பிரித்து எறிய தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு படபடன்னு மரத்தில் ஏறி அந்த பறவைக்கு கூட்டை அது பிரித்து போட்டுட்டு, உடனே பறவை என்ன செஞ்சுட்டு, ஐயையோ இந்த குரங்குக்கு நம்ம அறிவுரை சொன்னது தப்பாக போச்சே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்கு கூட்டில் இருந்த முட்டையெல்லாம் பறக்கிக்கிட்டு வேற ஒரு இடத்துல போயிட்டு வேற ஒரு மரத்துக்கு கொண்டு போய் இப்போ அது அந்த மரத்தில் சேஃப் ஆகிட்டு. அப்போ அது புரிஞ்சுக்கிட்டு, இந்த மூர்க்க புத்தி உள்ளவங்களுக்கு எந்த காரணத்துலேயும் எந்த நேரத்துலையும் நம்ம அறிவுரையே சொல்லக்கூடாதுங்கிறத அந்த பறவை புரிஞ்சுக்கிட்டு. நம்மளும் இந்த மாதிரி மூர்க்க புத்தி இருந்தால் அதை நீக்கிடணும். அந்த மாதிரி புத்தி இருந்தன்னா நமக்கு பெரியவங்களுக்கு அறிவுரை எதுவும் கிடைக்காம போயிடும். அதனால பெரியவங்களுக்கு அறிவுரை கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் நல்லபடியாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொடுமையான குணத்தை எல்லாம் விட்டுறணும். நன்றி.